ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தர்வின் vlog. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்னென்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அம்மா ஊர்லேருந்து இங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்த ஒரு 2 டேஸ்லேயே எனக்கு வந்து நல்லா கோல்ட் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் வீட்டில் இல்லை. ஸோ வந்து நான் ரசம் வச்சு சாப்பிட்டேன். ஸோ நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னா எதுவுமே சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. சிம்பிளாக இந்த மாதிரி குருமிளகு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இதுக்கு வந்து நான் மட்டும்தான் அப்படிங்காட்டி சின்ன தக்காளியும் ஒரு சின்ன மீடியம் சைஸ் புளியும் எடுத்துக்கிறேன். புளி தக்காளி அதிகமாக வேண்டியதில்லை, ஏன்னா அது வந்து ஃபீவர் அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து குருமிளகு சீரகம் தான் இதில் ரொம்ப மெயின். ஸோ அது வந்து நிறைய எடுத்துக்கோங்க. தென் வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு ஒரு 5 பல் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து இடிச்சுக்கணும். தென் தாளிப்புக்கு வந்து வரமிளகா 1, தென் கருவேப்பிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக சின்ன வெங்காயம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு குருமிளகு சீரகத்தில் இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு இதையும் பச்சையாக ஆட் பண்ணி இடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து புளி தக்காளி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பேச்சுலர்ஸ் கூட இதெல்லாம் பண்ணிடலாம். எங்கேயாச்சும் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா நீங்களே பண்ணி சாப்பிட்டு போய்க்கலாம். தென் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரமெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி லைட்டாக ஒரு வணக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், தென் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது ஒரு கொதி வந்ததுமே நுரக்கட்டினாலே போதும். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. தென் வந்து நான் இது கூட வந்து வெறும் ரசமாக சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முட்டை மட்டும் செஞ்சுருந்தேன். லைட்டாக ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி, ஆனியன் சேர்த்தாமல் கூட நீங்கள் சும்மா அப்படியே வறுத்து கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. பட் வந்து வெறும் ரசமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வேளை ஹஸ்பண்ட்ஸ் இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு சமைக்கவே தெரில அப்படின்னாலும் உங்கள் ஒய்ஃபுக்கு முடியாமல் இருக்கப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா சிம்பிளான டிப்ஸோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து முட்டையில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு சளி அப்படிங்காட்டி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.